ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முத்துவும் மீனாவும் அவங்க ரெடி பண்ண பிளானை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த வீட்டில் அதை செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ அந்த ஐயாவையும் அம்மாவையும் இந்த கல்யாண நாள் விருந்துக்கு கூப்பிட்ருக்க மாதிரி அந்த பிளானில் அப்படியே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு நம்ம முத்து அவர்கள். வீட்டு வாசலில் வெளியில் நிப்பாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி ஹாலில் நின்றுட்டு நம்ம முத்து சத்தம் போடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில் வரீங்களா, ரூமில் இருக்கிற பார்லரம்மா அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு. பார்லரம்மா, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரீங்களா, உங்களுக்கு தான் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குமா, வெளியில் வாங்க. உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை நான் கொடுத்ததுக்கு நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க, வேணா பாருங்களேன், கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி பார்லர் அம்மாவை கூப்பிட்றான். அதுக்கப்புறம் விஜயா வாலியில் வர்றா. வெளில வந்த பிறகு அப்பாவும் வந்துடுறாரு. அண்ணாமலை வந்து, என்னடா இப்போ சொல்ல போகிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பேருகிற மாற்ற போறியா அப்படின்னு மனோஜும் கேட்குறான். உடனே முத்து சொல்கிறாரு, வெயிட் பண்ணுடா, உங்களுக்கு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நிற்கிற அந்த 2 தம்பதிகளையும் முத்து உள்ளே கூப்பிட்றாரு. ஐயா அம்மா 2 பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லோரும் ஷாக்காகிறாங்க. யாரா அது, விஜயா சொல்கிறா, யாரா அது புதுசாக இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, யாருன்னே தெரியாமல் வீட்டுக்கு என்னடா கூப்பிட்டு வர பழக்கம், ஆஃபர் வந்தாங்கன்னா காரில் ஏற்றணுமா இறக்கணுமான்னு இல்லாமல் இது என்னடா பழக்கம் அப்படின்னு விஜயா கேட்குறா. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, அம்மா ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணேம்மா, ஏம்மா இவ்வளோ தூரம் அவசரப்படுற, சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவையும் அம்மாவையும் உட்கார சொல்கிறான். முத்து சொல்கிறாங்க, மீனா அவங்களுக்கு எதனாலும் எடுத்து கொடு, சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லவும் மீனாவும் சரிங்க அத்தை, நேற்று நான் சொன்னேன்ல மலேசியாவில் உள்ளவங்க அவங்க தான், இது மலேசியாவில் தான் இவங்க இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி நம்ம மீனா விஜயாட்ட அவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே விஜயாவுக்கு கொல்ல சந்தோஷம். அடேங்க அப்பா, நம்ம ரோஹிணிக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்குமே. நம்ம ரோஹிணிகிட்ட உடனே விஜயா கேட்குறாங்க, ரோஹிணி பார்த்தியா உங்கள் அப்பா ஊரில் இருக்கவங்க தான், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் ரோஹிணிக்கு வயிற்ற கலக்கிக்கிட்டு மூஞ்சி பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. டென்ஷன் மட்டும் ஆகலை, மரண பீதியில் ரோஹிணி நிற்கிறா. ஆனால் முத்து விடலையே. நம்ம முத்து கேட்குறாரு, அம்மா பார்லர் அம்மா அவங்களும் மலேசியாக்காரங்க தான்ம்மா, உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா எந்த ஊரில் இருக்கார் எந்த தெருவில் இருக்காருன்னு இவர்கிட்ட சொல்லு, அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா, அவங்களும் பெரிய பிஸ்னஸ்மேனு மலேசியாவில், அதனால் மலேசியாவில் 3 முடுக்கு எல்லாமே ஐயாவுக்கும் தெரியும், சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணி முழி பிதுங்கி போய் நிற்கிறா. அது மட்டுமா, விருந்துக்கு வந்த பெரியவரும், அம்மா சொல்லுமா, எனக்கும் மலேசியாவில் நல்ல பழக்கம் இருக்குது, உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணார், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த பிஸ்னஸை சொல்லுங்கள், எனக்கும் தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குமா, நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பெரியவரும் சொல்கிறாரு. ரோஹிணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லோரும் ரோஹிணியவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் நம்ம சாரும் விடலை. முத்து பயங்கரமாக ரோஹிணியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கார். மலேசியாவில் எந்த தெருவில் இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோஹிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகி இல்லை எனக்கு நான் பிறகு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிட்டு போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இவ அப்பா மலேசியாவில் தான் இருக்காராங்கிறது பெரிய டவுட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம முத்து ஹாலில் வச்சு எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு. இது ரோஹிணிக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக வருது. இது இப்போ விஜயாவுக்குமே ரோஹிணி மேலே பயங்கரமாக ஒரு டவுட் வர மாதிரி இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க.